சௌந்தர்யா, நீ ஒரே ஒரு டாஸ்க்ல வந்துட்டு இப்படிலாம் மாறுவங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமா நீ ஆளே காணோம். ஆனா உன்னை பத்தி சொன்னனே நீ ஆன் ஃபயர் ஆன பாரு, வேற மாதிரி. ஏன்னா பாய்ஸ் வந்து பிரின்னு பிரிச்சு செஞ்சுட்டேன். ஆனா உனக்கு கொடுத்த வாய்ப்பை வச்சுக்கிட்டு ஆனா வேற மாதிரி செஞ்சு விட்டுன்னு தான் சொல்லணும். என்னன்னு பாக்குறதுக்கு நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் வந்து வீடியோ போறதுக்கு ரொம்ப மோட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன பனிஷ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பனிஷ்மெண்ட்டே வேற மாதிரி இருந்துச்சு. என்னடா சௌந்தர்யா கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க, ஏன்னா முன்னால வந்துட்டு கைத்த கட்டுறது, அந்த ஒரு எப்படின்னா அந்த கைத்த கட்டுறதா இருக்கட்டும், இன்விசிபிளா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு டாஸ்கா மீடியமா கொடுத்துட்டு போயிருந்தீங்க. நான் வந்தப்ப இப்படி கொடுக்கணுமாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஆள் மனசுல வந்து கண்டிப்பா தோணி இருக்கும். இப்ப வந்துட்டு அதுல வந்து தரமா வச்சு செஞ்சாங்க. ஏன்னா பாய்ஸிமா இருக்கட்டும் கேர்ள்ஸிமா இருக்கட்டும் எல்லாமே தரமா வந்துட்டு ரிப்ளை பண்ணாங்க. எப்படின்னா பாரபட்சமே பார்க்காம வந்துட்டு விமர்சிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு பாரபட்சமே பார்க்காம விமர்சிக்கணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு விமர்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்றாங்க. இப்ப வந்துட்டு அந்த இது முடிஞ்ச இதுல வந்துட்டு செம்ம கோவத்துல வந்து நம்ம சௌந்தர்யா இருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமே வந்து பயங்கரமா ஒரு கோவத்துல இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு அதுக்கு மேல வந்துட்டு அந்த ஒரு பாரபட்சமே பார்க்காம வந்துட்டு ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு சம கோபம் ஆயிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா பண்றது வந்துட்டு ரொம்ப கேவலமானதுன்னு ஒண்ணு தோணுது. ஏன்னா வந்துட்டு அவங்க பண்ணும்போது அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்க பண்ணும்போது வந்துட்டு பாரபட்சமே பார்க்காம வந்துட்டு பிக் பாஸ் சொல்லாமே இவங்க வந்துட்டு பேசுவாங்க. சௌந்தர்யா அப்போதைக்கு வந்துட்டு அந்த ஒரு நொட்டக்கெல்லாம் தெரியல போல இருக்கு. இப்போ வந்துட்டு அப்படியே நொட்டுது போல இருக்கு அவங்கள சொல்லவும். இப்ப வந்துட்டு ஆனா சூப்பரா பண்ணியிருந்தாங்க டாஸ்க். எப்படின்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸ் அந்த ஒரு கிச்சனுக்கு வரணும்னா டாஸ்க் பண்ணிட்டு அது என்ன டாஸ்க்னா எல்லாருமே லைனா நிக்க வச்சுட்டு நான் வந்துட்டு உங்களை பத்தி வந்துட்டு ஓப்பனா நான் வந்துட்டு பேசுவேன், ஓப்பனா வந்துட்டு சொல்லுவேன், அதை நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு விஜய் விசால வந்துட்டு சொல்றாங்க என்னன்னா மூஞ்சுக்கு முன்னாடி எதுவுமே பேச மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. எது சொன்னாலும் வந்துட்டு பின்னாடி தான் போயிட்டு கவுண்டர் அடிப்பா, மூஞ்சுக்கு முன்னாடி எதுவுமே பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம விஜய் விசால சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷோக்கு வந்ததுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ராயன் வந்துட்டு சொல்றாங்க. இப்பனா ராயன் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இவங்களோட ஃப்ரெண்டு, இதுல வந்துட்டு பயங்கரமா இப்போ வச்சு செய்றாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த பாரபட்சமே பார்க்காம நாங்க செஞ்சோம்ல பாய்ஸ்டம்லாம், அதனால இவங்க வந்துட்டு தரமான ரிப்ளை வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப எப்படின்னா அந்த ஒரு இப்போ அந்த ஒரு பாரபட்சமே பார்க்காத டாஸ்க் வந்துட்டு எப்படி இருக்குன்னா கேர்ள்ஸ் வந்து நம்ம சிவகுமார் சொன்னோம், பாய்ஸ் வந்து நம்ம சௌந்தர்யா சொன்னோம். அப்படி சொன்னனாலதான் உங்களுக்கு செம்மையான ஒரு கோபம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து தீபக் சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச மேனஸ்ல நீங்க விளையாடுறீங்க, எங்களுக்கு தெரிஞ்ச மேனஸ்ல தான் நான் விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக்கையும் பயங்கரமா வந்துட்டு ட்ரிகர் பண்ணதை பார்க்க முடிஞ்சு. அண்ட் உங்களுக்கு சௌந்தர்யா வந்துட்டு இருக்கிற வன்மத்தெல்லாம் பயங்கரமா கொட்டுன்னு கொட்டி எரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னோம். அடுத்த வாட்டி கண்டிப்பா வந்துட்டு இவங்க நாமினேஷன் வரதுக்கு கன்ஃபார்மா வாய்ப்பு இருக்குது. நாங்க இப்ப சொல்றேன் கன்ஃபார்மா வந்துட்டு நாமினேஷனுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு இப்ப அந்த ஒரு டாஸ்க்னால தான் அவங்க பண்ணாங்க. இவங்க வந்துட்டு எப்படின்னா இவங்க உள்ள வரதுக்கு இப்படி ஒரு இது பண்றாங்களே அப்படிங்கும் போது வந்துட்டு பயங்கரமா எல்லாருமே செம்ம தீபக்லாம் அந்த டைம்ல சொல்லும் போது செம்மையா ஒரு கோபம் அவர் வந்துட்டு பார்க்க முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்புறம் எல்லாருமே கத்திக்கிட்டே இருந்தாங்களா, கத்தாதீங்க, இது என்னோட டாஸ்க், இது நான் தான் பயன்படுத்திக்கணும், இது என்னோட டாஸ்க், இனிமே நான் இப்படிதான் பண்ண போறேன், இனிமே இப்படிதான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க பயங்கரமா கத்துறாங்க. இந்த இனிமே வந்துட்டுலாம் நான் உங்கள்ட்ட எல்லாம் வந்துட்டு ஏன்னா டாஸ்க் பண்ணுங்க எல்லாம் கெஞ்ச மாட்டேன். இனிமே நான் இப்படிதான், இனிமே வந்துட்டு நீங்க தான் வந்துட்டு நான் எப்படி பேசணுமோ நான் அப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அந்த ஒரு இதை பண்ண மாதிரி இருந்துச்சு. இது முழுக்க ஒரு வன்மத்தை கக்கின மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எப்படின்னா ஆனா ரிப்ளை கொடுத்த மாதிரி, ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ரிப்ளை கொடுக்க முடியாதுல்ல, அந்த ஒரு டாஸ்க்ல இருக்கும்போது ரிப்ளை கொடுக்க முடியாது. இந்த இடத்துல நான் ரிப்ளை கொடுத்தே ஆகணும்ல அப்படிங்கறக்காண்டி அவங்க ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. இது கண்டிப்பா ஒரு பேக் ஃபயர் ஆகும். இது வந்துட்டு முழுக்க வன்மத்தை கொட்டினது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சௌந்தர்யா பண்ணது கரெக்டா தப்பா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.